எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். லாஸ்ட் வீடியோவில் அண்டர் செக்ஷன் 80Dயில் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் அண்டர் செக்ஷன் 80Cயில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட்டாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது என்னோட ஒப்பீனியனில், அது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. செக்ஷன் 80Cயில் உங்களுக்கு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்டர் செக்ஷன் 80Cயில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கிற லாக்இன் பீரியட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்ஃப்ளேஷன் மீட் பண்ணுற அப் டு 1 to 2% அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பாருங்கள், டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இது ரெண்டு சார்ட்டையும் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டாக தெரிகிறது ஒரு ப்ராடக்டாக இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ், அதுதான் எக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் போடுறது நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் லாங் ரன் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் இருக்கிற லாக்கிங் பீரியட் ஒன்லி 3 years. ஆஃப்டர் 3 years உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதை விட்ரால் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். பட் அட்வைசபிள் வந்துட்டு அட்லீஸ்ட் 5 to 10 years, மோர் தேன் 10 years ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னோட க்ளோஸ் பண்ணி வர்றது ரொம்ப நல்லா இருக்கிறதுங்கிறது என்னோட சஜஷன். இஎல்எஸ்எஸ்ங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செர்டைன் ரேஷியோஸ் வந்து பார்க்கணும். ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து அதை நம்ம எக்ஸல் ஷீட்டில் அந்த ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படி பார்க்குற போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர், ஒரு கிளியர் ஐடியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 ஃபண்ட்ஸோட டேட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதோட பர்ஃபார்மன்ஸ், ரிஸ்க் ரேஷியோஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இது எல்லாமே இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் தான். ஒரு 5 ஃபண்ட் எடுத்திருக்கோம். 5 ஃபண்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஏஜ், ஃபண்ட் ஏஜ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த ஃபண்டுக்கு வந்து டேட்டாஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் டேட்டாலாம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்போதுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபண்டோட ஏஜ் அதிகமாக இருக்கும்போது வந்துட்டு எப்போதுமே நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஆவரேஜாக 11 year 1 month இருக்குது. மஹிந்திரா மனுலைஃப் மட்டும் வந்துட்டு 7 year 5 months ஃபண்ட் ஏஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சைஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, எப்போதுமே ஃபண்ட் சைஸ் அதிகமாக அந்த ஃபண்டு மேலே மக்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம், அப்புறமா வந்துட்டு அதை இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற அபிப்பிராயம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், ஒரு கடையில் நல்லா கூட்டமாக இருக்குன்னா அந்த கடையில் விற்கிற பொருள் வந்து நல்லா இருக்குது, அதனால் அந்த கூட்டம் இருக்குன்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான், அதே ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஒரு ஃபண்டோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாச்சுன்னா அந்த ஃபண்ட் மேலே மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ரிசர்ச் பண்ணி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மேலே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அதனால தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து அங்கே வருது. ஸோ எப்போதுமே வந்துட்டு அதிகமாக ஃபண்ட் சைஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் ஃபண்டுக்கு தான் ரொம்ப அதிகமாக ஃபண்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இஎல்எஸ்எஸ் வந்துட்டு 13,583 கோடி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா எஸ்பிஐக்கும் இருக்குது 18,715 கோடி வந்துட்டு. 2 ஃபண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஃபண்ட் சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 1,040 ஃபார் பேங்க் ஆஃப் இந்தியா, 756 ஃபார் மஹிந்திரா ஒன் லைஃப் அண்ட் 3,557 ஃபார் ஹெச்எஸ்பிசி இஎல்எஸ்எஸ். இவங்க டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் ஃபண்டுக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்குமே ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 month, 3 months, 6 months, 1 year, 3 year, அப் டு 10 years இருக்குது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 3 to 5, 10 years வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஏன்னு சொன்னாச்சுன்னா ஒரு 1 year நீங்கள் ஆனுவல் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆனுவலில் ஒரு இயர் முன்னாடி ஒரு பியரிஷ் மார்க்கெட் இருக்கும், அப்புறமா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்திருக்கும். ஸோ அந்த புல்லிஷ் ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா எல்லா ஃபண்ட்ஸுமே ஆவரேஜாக நல்லா தான் பண்ணும். பட் நீங்கள் ஒரு 3-5 years இருக்கும்போது அதில் வந்துட்டு பியர் மார்க்கெட்டும் வந்திருக்கும், அப்புறமா சைட்வைஸ் இருந்திருக்கும், ரேலிஸ் இருந்திருக்கும். ஸோ எல்லா டைம்லேயுமே ஒரு கன்சிஸ்டன்ஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அந்த ஃபண்ட் அப்படின்னு செக் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 year 10 year அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 year பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா 56% வந்து எஸ்பிஐ லாங் டேர்ம் பண்ணுது, நல்லா பண்ணியிருக்கு லாஸ்ட் 1 yearல. பட் நீங்கள் வந்துட்டு 5 year 10 year பார்க்கும்போது உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு
டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக போய் அதோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸோட கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்துட்டு ஒரு ஃபண்டோட வாலட்டிலிட்டியை குறிக்கும். எப்போதுமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறது நல்லது. ஸோ இங்கே எல்லா ஃபண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.3 அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 அந்த மாதிரி இருக்குது. ஹெச்எஸ்பிசி இஎல்எஸ்எஸ்க்கு மட்டும் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் இஸ் 1.13. அப்புறமா பார்க்குறது பீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபண்டோட ரிஸ்க் வாலட்டிலிட்டியை காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டோட பீட்டா வந்துட்டு 1.5 அப்படின்னு சொல்லும்போது அதோட பெஞ்ச் மார்க் 1% மூவ் ஆகுறப்போ அந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 1.5% மூவ் ஆகுது, அதாவது 1.5 மடங்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எப்போதுமே பீட்டாவும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நமக்கு நல்லதில்லை. ஸோ பீட்டா வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 1% இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா 3%, 5, 2 சொல்லியிருக்கு. இது ஆல்ஃபாங்கிறது முன்னாடி சொன்னோம். பெஞ்ச் மார்க்கை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் கொடுக்குதோ அதுதான் ஆல்ஃபா. இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஆல்ஃபா ஜெனரேட் பண்ணியிருக்க ஒரு ஃபண்டுன்னு சொன்னாச்சுன்னா அது 6.27. அது வந்துட்டு எஸ்பிஐ லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து நமக்கு ஆல்ஃபா ஜெனரேட் பண்ணியிருக்கு. பெஞ்ச் மார்க்கை விட ரொம்ப அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறமா பி/இ ரேஷியோ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்க்குற மாதிரி தான். எப்போவுமே பி/இ ரேஷியோ கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்கிற ஃபண்ட் வந்து ரொம்ப நல்லது, காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா 15%, அதுதான் இங்கே இருக்கிறதுலே பி/இ ரேஷியோ கம்மியாக இருக்கிறது. அப்புறமா பி/பி ரேஷியோ, தட் இஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, அதுவுமே கம்மியாக இருக்கிறது நல்லது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு நம்ம சீப்பாக அந்த பர்டிகுலர் ஃபண்ட் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். பட் எல்லா கேசஸ்லையுமே அது அப்படி இல்லை. ஒரு ஃபண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் கூட அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட பி/இ ரேஷியோ பி/பி ரேஷியோ வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணணும். பட் இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் அப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் பி/இ ரேஷியோ கம்மியாக இருக்கிறது, ஜெனரலி கம்மியாக இருக்கிறது நல்லது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஈக்விட்டியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, டெப்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மேக்ஸிமம் மோர் தேன் 95% எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஈக்விட்டியில் தான் போகிறாங்க. ஒரு சின்ன பர்சன் தான் வந்து டெப்ட்டில் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 0.005 நெக்லிஜிபிள். ஸோ மோஸ்ட்லி இது ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ இது எல்லாமே. ஏன்னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈக்விட்டியில் தான் இருக்குது. அப்புறமா டேர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது என்னன்னு சொன்னாச்சுன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒரு ஃபண்டுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 75 வந்துட்டு பர்டிகுலர் பேங்க் ஆஃப் இந்தியா இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டோட டேர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இன்கேஸ் 1 இயரில் வந்துட்டு 75% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்போதுமே வந்து ஹையர் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு உங்களுக்கு ஹையர் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவை க்ரியேட் பண்ணும். அது வந்து நிறைய செலவு வைக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி ரேண்டமாக போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணும்போது என்னாகும், ப்ரோக்கரேஜ் ஹையாக ஜென்ரேட் ஆகும். அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாதிக்கும். ஸோ எப்போதுமே வந்து போர்ட்ஃபோலியோ ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஹையாக இருந்து கொஞ்சம் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும், ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ரேலி வரும்போது புக் பண்ணி இன்னொரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது ஃபண்ட் மேனேஜர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேசஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு டீசெண்டான டேர்ன் ஓவர் ரேஷியோ இருந்தால் அந்த ஃபண்ட்ஸ் நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ண வேணாம். அது கண்டிப்பாக நல்ல ஃபண்டு தான். அப்புறமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி எந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஜெனரேட் பண்ணுற ஆல்ஃபாவில் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாதிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறது நல்லது. எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே இங்கே இருக்கிற எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே எக்ஸிட் லோடு கிடையாது. எக்ஸிட் லோடுங்கிறது என்னென்னா ஒரு லாக்கிங் பீரியடுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபண்டை எடுக்கும்போது அதுக்கு நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதுதான் வந்து எக்ஸிட் லோடு. ஸோ இதில் அது எதுவுமே கிடையாது. அப்புறமா லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ். இது எல்லாமே இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 3 இயர் லாக்இன் பீரியட். அப்புறமா இது பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். ஸோ அந்த பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500, பேங்க் ஆஃப் இந்தியா இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி 500 டிஆர்ஐ, மஹிந்திரா மனுலைஃப் இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நிஃப்டி 500. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்பிசி இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500, எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்என்பி 500, பிஎஸ்சி 500. இதெல்லாமே வந்துட்டு பெஞ்ச் மார்க். அப்புறம் மேனேஜ்டு பை ஃபண்ட் மேனேஜர்ஸ். எப்போதுமே ஒரு ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் வந்து ஃபண்ட் அனலைஸ் எல்லாம் முடிச்ச அப்புறமா ஒரு ஃபண்ட் மேனேஜர் பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட்டில் அவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜரை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுறதும் கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நான் கம்பேர் பண்ணி இந்த எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் நான் சூஸ் பண்ண சொன்னாச்சுன்னா முக்கியமாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரேஷியோஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷார்பே ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அப்புறமா வந்து 10 இயர்ஸ் அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ், 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் கண்டிப்பாக சர்டைன்லி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு பேங்க் ஆஃப் இந்தியா, இஎல்எஸ்எஸ், டேக்ஸ் அவர் ஃபண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது சூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் ஃபண்டு சூஸ் பண்ணுவேன். ஏன்னு சொன்னாச்சுன்னா 2ல் 1. ஸோ இதில் பெஸ்ட்டாக எது சூஸ் பண்ண சொன்னாச்சுன்னா டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ். காரணம் என்னென்னு சொன்னாச்சுன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபண்டு சைஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. 10 இயர் பார்த்திங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 20% அங்கே கொடுத்துருக்கு. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது கூட அது கம்மியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா 3% கொடுத்துருக்கு. நீங்கள் ஓவராலாக ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு வந்து டிஎஸ்பி எல்எஸ்சிசி டேக்ஸ் ஃபண்ட் சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 5 ஃபண்ட்ஸில் சொல்லுவேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நான் இது கண்டிப்பாக வாங்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நான் வாங்குறதுக்கு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கானது தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் ஒரு ஃபண்டை ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணும். இந்த ஃபண்ட்ஸில் இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸை பற்றின டேட்டாஸ் எல்லாருமே நிறைய வெப்சைட்டில் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சப் ப்ரோக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதா வச்சுருக்கீங்க, ஏதாவது ஏஞ்சல் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். இல்லைன்னா கூட மணி கண்ட்ரோல், இடி மணி இந்த வெப்சைட்ஸில் கூட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டான இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது. ஹாப்பி இன்வெஸ்டிங். நன்றி, வணக்கம்.